Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. நேற்று அமெரிக்காவோட மிகப்பெரிய டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரே ஒரு ஆப்பை பார்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே நடுங்கி போய் நிக்குது. நேத்து மட்டும் NVIDIA ஸ்டாக் மட்டும் கிட்டத்தட்ட 12.5% சரிஞ்சிச்சு. இதனால ஏற்பட்ட லாஸ் மட்டும் கிட்டத்தட்ட $465 பில்லியன் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, பிராட்காமோட ஸ்டாக் 14% ஃபால் ஆச்சு, AMDயோட ஸ்டாக் 4.7% ஃபால் ஆச்சு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் 4.4, கூகுள் 3.2% ஃபால் ஆச்சு. சோ இதனால நேத்து ஃபாலான இந்த ஒரு ஸ்டாக்னால மட்டும் அமெரிக்காவோட லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 trillion அப்படின்னு சொல்றாங்க. இது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 86 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கடா சொல்றீங்க, இவ்வளவு பெரிய லாஸ் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்குரிய காரணம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆப், அதுவும் சைனீஸ் ஆப். அந்த ஆப்போட பேர் தான் DeepSeek. சோ அப்படி என்னதான் இந்த DeepSeek ஆப்ல இருக்கு, இந்த ஆப்பை பார்த்து எதுக்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் நடுங்குது, இதோட நடைமுறையை பார்த்தோன்னே US மார்க்கெட்டே ஃபால் ஆகுது அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. கூடவே வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம், அதை மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். ஓகே, இந்த DeepSeek ஆப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு AI chat bot. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ChatGPT, Gemini எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரியான chat bot தான் இந்த ஒரு DeepSeek. அதுக்காக இவ்வளவுதான் chat bot இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் வெப்சைட்லயும் நூற்றுக்கணக்கான chat bots இருக்கதான் செய்து, ஆனா அதுல இல்லாத சிறப்பம்சம் இந்த DeepSeekல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஓபன் சோர்ஸ் chat bot. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இதோட கோடிங் இருக்கு பாத்தீங்கன்னா அது அதோட வெப்சைட்ல அவைலபிளாவே இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் யார் வேணாலும் அந்த கோடிங்கை எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா AI டெக்ல பயங்கர ஜெயின்ஸா இருக்க எல்லா கம்பெனிஸையுமே அதிர வச்சுச்சு. சரி, இதோட நின்றதா கூட போனா போச்சுன்னு பரவாயில்லன்னு விட்டுருப்பாங்க. ஆனா இதுக்கு அடுத்து தான் ஒரு பெரிய ஆப்பையே DeepSeek வைக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய ஆப்பை ரன் பண்றதுக்கு பெரிய பெரிய சர்வர்ஸும் தேவையில்லை, GPUவும் தேவையில்லை அப்படின்றது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே அதிர வச்சுச்சு. ஏன்னா இது வரைக்கும் AI ஃபீல்டு எல்லாமே எப்படி இயங்கிட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு AI அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணாலே அதுக்கு எக்கச்சக்கமான GPU தேவைப்படும். இந்த GPUன்றது வேற எதுவும் கிடையாது, நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா அதுல கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுதான் GPU. அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லணும்னா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் தான் GPU. ஸோ GPU இருந்தா மட்டும் தான் நம்மளால பெரிய பெரிய டாஸ்க் எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது ஸ்மூத்தா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், கிராபிக்ஸ் இருக்க இமேஜையும் ஜெனரேட் பண்ண முடியும், கேம்ஸையும் ஈஸியா விளையாட முடியும். ஸோ இந்த ஒரு GPU எக்கச்சக்கமா இருந்தா மட்டும்தான் ஒரு AI அப்ளிகேஷனை உருவாக்க முடியும் அப்படின்ற கோட்பாடு இது வரைக்கும் அமெரிக்கால இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கோட்பாடை தகர்த்து எரிஞ்சதுதான் இந்த சைனீஸ் ஆப்பான DeepSeek. எஸ், இந்த ஒரு AI ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு அவங்க மொத்தமே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? வெறும் $6 மில்லியன் தான் செலவு பண்ணிருக்காங்க. அதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா 51 கோடி ரூபாய். ஏன்டா 51 கோடி ரூபாய் உங்களுக்கு கம்மியா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா AI வேர்ல்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த 51 கோடி ரூபான்றது ரொம்ப ரொம்ப சீப்பான காசு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா OpenAI இருக்காங்க பாத்தீங்கன்னா, ChatGPT, Sora மாதிரியான ஆப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இது வரைக்கும் அந்த ஆப் டெவலப்மெண்ட் அதை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட $13 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா. அதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1,10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. சோ 1,10,000 கோடி எங்க இருக்கு, DeepSeekோட 51 கோடி எங்க இருக்கு அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, OpenAI தான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம மார்க் மாமா இருக்காரு பாத்தீங்களா, அதாவது நம்ம Facebook'ை கண்டுபிடிச்ச மார்க் மாமா இருக்காரு பாத்தீங்களா, அவர் மெட்டாவோட லாமா AI டெவலப் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 516 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்ல. சோ இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்றப்ப DeepSeek வெறும் 50 கோடியில AI chatbot கிரியேட் பண்ணிட்டாங்க இல்லையா. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே அதிர வைக்குது. அதற்கான காரணத்தை இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அமெரிக்காவோட மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாமே இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு AI ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான GPU தேவைப்படும், பெரிய பெரிய சர்வரும் தேவைப்படும் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான GPU இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க, அளவுக்கு அதிகமான சர்வர்லயும் பார்த்தீங்கன்னா காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா OpenAI இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ChatGPT ரன் பண்ற கம்பெனியான OpenAI இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 75% ஆஃப் மணியை வெறும் GPU அண்ட் சர்வருக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ மிச்சம் இருக்கிற 25% ஆஃப் மணியை மட்டும் தான் டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கும் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த OpenAIக்கு லாபம் அப்படின்ற ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் அவங்க லாபத்துல எல்லாம் ரன் பண்ணவே கிடையாதான், கம்ப்ளீட்டா இப்ப நஷ்டத்துல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தரா இருக்கிற எலன் மஸ்க் இருக்காரு பாத்தீங்களா, அவரே ஓப்பனா சொல்லிருக்காரு OpenAI இப்ப லாஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இதே மாதிரி லாஸ்ட்லயே இந்த OpenAI இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 2028 வரைக்கும் தான் அதால தாக்கு பிடிக்க முடியுமே தவிர 2028க்கு அப்புறம் இந்த கம்பெனி திவாலாயிரும் அப்படின்னு கூட எக்கச்சக்கமான எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ChatGPT நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அதிகமாக
அதிகமாயிட்டே போவாங்க, யூசர்ஸ் அதிகமாயிட்டே போனா அவங்களுக்குன்னு பார்த்தா அக்கௌண்ட் அதிகமாயிட்டே போகும். அப்படி அக்கௌண்ட் அதிகமாயிட்டே போச்சுன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா? அதுல இது வரைக்கும் அவங்க வச்சிருக்க சர்வர்ல கிட்டத்தட்ட 83% ஆஃப் சர்வர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சாம். மிச்சம் இருக்கிற 17% ஆஃப் சர்வர் மட்டும் தான், அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜ் மட்டும் தான் இன்னும் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கு அப்படின்னா அது மேக்ஸிமம் 3 வருஷம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஓபன் ஏஐயால சர்வைவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் 2028 தாண்டி இந்த ஓபன் ஏஐ சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு லாட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அதாவது ஃபண்ட் கொடுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்ப ஆட்கள் வர்றாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு ஓபன் ஏஐ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட 1,10,000 கோடி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுல இருந்து இன்னும் பெருசா ப்ராஃபிட்டே வரல. அப்படி இருக்கிறப்ப இன்னமும் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அதுல போய் காசு போட்டா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர மாட்டாங்க இல்லையா? சோ அதனாலே ஃபண்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்காம இப்ப ஓபன் ஏஐ திணறிட்டு இருக்காங்களாம். அது இவங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாது. மற்ற ஏஐ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்க அமெரிக்காவோட மற்ற டெக் ஜெயண்ட் கம்பெனிஸுமே பாத்தீங்கன்னா இதே சிச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஐ வெப்சைட்டை ரன் பண்றதுக்கு இல்லாட்டா ஏஐ சர்வரை ரன் பண்றதுக்கு எக்கச்சக்கமான காசை ஜிபியூ அண்ட் சர்வர்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ இந்த ஒரு இடத்துல தான் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. அதை கண்டுக்கிறாமே விடுறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை தான் சீனால இருக்கிற சில டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு இதையே நம்ம இவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏஐ சாட்பாட் உருவாக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸை வச்சு எவ்வளவு தூரம் காம்பாக்டா உருவாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காசு கம்மியா உருவாக்கும், அதே நேரத்தில் அதை செம்ம ஸ்மார்ட்டாவும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா உருவாக்கப்பட்ட ஒரு சாட்பாட் தான் இந்த ஒரு DeepSeek அப்படின்ற சாட்பாட். இந்த மாதிரி ரொம்ப சீப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு சைனா நினைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு டார்க்கஸ்ட் ஃபேஸும் இருக்கு. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஏஐ டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஏஐ டெக்னாலஜி வேற எந்த ஒரு நாடுமே காப்பி அடிச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சிப்செட் எந்த ஒரு நாட்டுக்கும் போயிடக்கூடாது. அதுலயும் முக்கியமா சீனா நாட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல அமெரிக்கா கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க. அதனாலே அமெரிக்கால இருக்கிற ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ண எந்த ஒரு சிப்புமே சீனாக்கு ஏற்றுமதி செய்யப்படாத மாதிரி அவங்க பார்த்துக்கவும் செஞ்சுட்டாங்க. அதே நேரத்தில் ஏஐ சாட்பாட்டை பத்தின எந்த ஒரு கோடிங்கும் சீனாக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காகவும் பாத்தீங்கன்னா சீனால ஓபன் ஏஐ அண்ட் ஜெமினி மாதிரியான எந்த ஒரு சாட்பாட்டுமே அவைலபிளா இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. கம்ப்ளீட்டா பேன் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. சோ அமெரிக்கா சைடுல இருந்து பெருசா ஹை அண்ட் ஹார்ட்வேர் சிப்செட்டும் கிடைக்கல. அதே நேரத்தில் கோடிங்கான பேசிக் நாலேஜும் சீனாக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க நம்மகிட்ட இருந்து எப்பயுமே இந்த ஒரு டெக்னாலஜில பின்தங்கியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கண்மூடித்தனமா ஒரு மூட நம்பிக்கையில இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பீட் பண்ற மாதிரி உடச்செறிகிற மாதிரி தான் 2023 வருஷம் லியாங் வென்பங் அப்படின்ற ஒரு சைனீஸ் மேன் பாத்தீங்கன்னா இந்த DeepSeek அப்படின்ற ஒரு ஆப்பை உருவாக்குறாரு. இதை இனிஷியலா உருவாக்குறப்ப அந்த அளவுக்கு பெருசா யாருமே கண்டுக்கிறாம தான் இருந்திருக்காங்க. அமெரிக்காவும் பெருசா கண்டுக்கல. ஏன்னா இனிஷியலா அவங்க உருவாக்குறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஆப் மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண அடுத்த மாதமே அதோட நெக்ஸ்ட் வெர்ஷனை ரிலீஸ் பண்றாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண உடனே அமெரிக்கா லைட்டா பதற்றம் ஆகுறாங்க. அப்படி பதற்றமான அவங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆன வெர்ஷன் 3 பார்த்து உண்மையிலே நடுநடுங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. அந்த ஒரு நடுநடுக்கத்தினாலதான் ஒட்டுமொத்த ஏஐ டெக்ல இருக்கிற அமெரிக்காவோட ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கீழே சரிய ஆரம்பிச்சிச்சு. இதுல அளவுக்கு அதிகமா சரிஞ்சது எது? NVIDIA தானே சரிஞ்சிச்சு. இந்த மாதிரி NVIDIA சரிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே ஏஐ ரன் பண்றதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படுறது எதுவா இருந்துச்சு? GPU தானே இருந்துச்சு. அந்த GPU அதாவது கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டை மேனுஃபேக்சர் பண்றதே யாருன்னா NVIDIA கம்பெனி தான். சோ சப்போஸ் இந்த DeepSeek பயங்கரமா டெவலப் ஆகி எவால்வ் ஆகுச்சு அப்படின்னா இதை ரன் பண்றதுக்கு பெருசா GPU தேவைப்படாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். சப்போஸ் அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா NVIDIA ஸ்டாக்ல போயிட்டு அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் லாஸ் ஆயிரும் இல்லையா? ஏன்னா GPU ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமா தேவைப்படல அப்படின்னா அது அளவுக்கு அதிகமா மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அப்படி மேனுஃபேக்சர் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதோட சேல்ஸும் கம்மியாகும். சேல்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியாச்சு அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கும் லாஸ் கிரியேட் ஆயிரும் இல்லையா? சோ அதனாலே அதுல இருக்கிற காசு கூட டக்கு 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 டக்குன்னு எக்கச்சக்க பேர் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்ததுனால தான் நேத்து அவ்வளவு பெரிய ஃபால ஸ்டாக் மார்க்கெட் சந்திக்குது. என்னடா சொல்றீங்க? அப்ப இந்த DeepSeek ரன் பண்றதுக்கு பெருசா GPU சர்வர் எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ரன் பண்றதுக்கும் GPU சர்வர்லாம் தேவைதான். ஆனா இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ அண்ட் ஜெமினிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த அளவுக்கு பெருசா ரொம்ப பெரிய செட்டப்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. சிம்பிளா பர்சனலா யூஸ் பண்ணா ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும். அதுல இருக்கிற கிராபிக்ஸ் கார்டை வச்சே நம்மளால இந்த ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேரான DeepSeek ரன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய இடியாவே அமையுது. இந்த இடிக்கலாம் மேல அடுத்து ஒரு பெரிய இடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு DeepSeek எதுக்காக எக்ஸ்க்ளூசிவா உருவாக்கிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டேட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்றதுக்காகவும் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷனுக்காகவும் தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்களாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டட் ஆக்குறதுக்காக தான் இந்த DeepSeek உருவாக்கிருக்காங்களாம். அதுல இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இல்லையா? சோ அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏத்தாப்ல கோடிங்கை மாடிஃபை பண்ணிக்க முடியும். சோ இதன் மூலமா ஏஐ வச்சு ஈஸியா வேலையை செஞ்சு முடிச்ச முடியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல தான் ChatGPT, Gemini மாதிரியான ஏஐ எல்லாம் லேக் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதே தவிர கஸ்டமைஸ்டா கோடிங் கிடையவே கிடையாது. சப்போஸ் அந்த கோடிங்கை நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்ககிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கோடிங் எழுதி தர சொல்லணும் இல்லையா? சோ இதை வச்சு இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏஐ ஆப்பை கிரியேட்
பண்ணி அதை வச்சு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? சோ அந்த ஒரு கேப்பை தான் இந்த டீப்சிக் பயங்கரமா ஃபில் பண்ணுது. இதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க iOS ஆண்ட்ராய்டு சொல்லிட்டு 2 OS எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதுல iOS பாத்தீங்கன்னா ChatGPT Gemini மாதிரி, ஆனா ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா டீப்சிக் மாதிரி. சோ ஆண்ட்ராய்டு ஓபன் சோர்ஸ் இல்லையா, அதே மாதிரி டீப்சிக்கும் ஓபன் சோர்ஸ். சோ ஆண்ட்ராய்டு OS ஓபன் சோர்ஸ்னால ஒவ்வொரு செல் கம்பெனியும் என்ன பண்றாங்க, அந்த கோடிங் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு பிடிச்ச நேம்ல OS ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சொன்னா சாம்சங் EA ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, OnePlus Axis ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல அவங்க கிரியேட்டிவிட்டியை ஃப்ரீடமா இன்சர்ட் பண்ணி புது புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது, கஸ்டமைஸ்டாவும் இருக்கு இல்லையா? ஆனா இதே தான் அப்படியே iOS சைடு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட கோடிங் கம்ப்ளீட்டா பிரைவேட், அதை யாராலையும் அக்சஸ் பண்ணவும் முடியாது, மாடிஃபை பண்ணவும் முடியாது. அப்படி மாடிஃபை பண்ணணும்னா நம்ம அவங்ககிட்ட தான் அப்ரோச் பண்ணணும். இதுவே பாத்தீங்கன்னா அப்நார்மல் growthக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும் இல்லையா? அதை நம்மளால கண் கூடாவே பார்க்க முடியுது. ஏன்னா இந்த உலகத்துல ஐபோன் அளவுக்கு அதிகமா விக்குது, ஆண்ட்ராய்டு போன் அளவுக்கு அதிகமா விக்குதான்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் அளவுக்கு அதிகமா விக்குது. அதுக்கு காரணமே ஓபன் சோர்ஸான ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் தானே. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு ஓபன் சோர்ஸா இருக்கனாலே ஆண்ட்ராய்டு போனோட காஸ்டும் கம்மியாயிருது இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்தை தான் இப்ப டீப்சிக் கையில எடுத்திருக்கேன். இதோட காஸ்டும் லோ, அதே நேரத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டும் பண்ணிக்க முடியும். சோ ஃபியூச்சர்ல எது பூம் ஆகும், ஓபன் சோர்ஸா இருக்க டீப்சிக் பூம் ஆகுமா, இல்ல ரெஸ்ட்ரிக்டட் கோடிங்கா இருக்க ஜெமினி ChatGPT மாதிரியான ஆப் பூம் ஆகுமா அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட AI டெக் ஜெயண்ட் எல்லாத்தையுமே பதற வைக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த டீப்சிக் இருக்கு பாத்தீங்கன்னா அதை சைனா சும்மா ஒண்ணு கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைனீஸ் மார்க்கெட்டுக்கு சொல்யூஷனை கிரியேட் பண்ற மாதிரி அதை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அப்படி உருவாக்குனதோட மட்டும் இல்லாம சைனீஸோட எக்கச்சக்கமான கம்பெனிஸோட அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே நேரத்துல கவர்மெண்ட் சர்வீசஸுக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப இதோட ரிலையபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இதோட டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் பிரைவசி அப்படின்ற ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனாலே ஒருத்தவங்க சின்ன லெவல்ல ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சர்வரை வச்சு அவங்களே லோக்கலா இந்த ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அவங்களே ஓனா ஆட்டோமேட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து மீடியம் லெவல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வரை கிரியேட் பண்ணி அவங்களே லோக்கலா அதை ரன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் லார்ஜ் ஸ்கேல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிக்கஸ்ட் சர்வர் செட்டப் அவங்களே ரெடி பண்ணி அவங்களே லோக்கலா இந்த ஒரு டீப் சீக்கர் ரன் பண்ணிக்க முடியும். சோ அதனாலேயே இந்த ஒரு டீப் சீக்கையே யாரு வேணாலும் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி சின்ன லெவல்ல இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சாதாரண நம்ம லேப்டாப்லயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற பிக்கஸ்ட் பிரைட் த்ரூவா இருக்கு. இதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா AI சாஃப்ட்வேரும் ஆன்லைன் இருந்தா தானே யூஸ் பண்ண முடியும், அதாவது நெட் இருந்தா தானே யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஒரு AI சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா லோக்கலாவே இன்டர்நெட் எல்லாமே ஆஃப்லைன்லயே ரன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கோடிங் ரைட் பண்ணி அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம ட்ரெயின் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற ஒன்று தேவையே கிடையாது, ஆஃப்லைன்லயே கம்ப்ளீட்டா ரன் பண்ணிக்க முடியுமா. இந்த மாதிரி ட்ரெயின் பண்றது கூட பார்த்தீங்கன்னா ஜெமினி ChatGPT மாதிரியான பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கூட கிட்டத்தட்ட 1 year வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு டீப் சீக் இருக்கு பாத்தீங்களா, அதை ட்ரெயின் பண்றதுக்கு வெறும் 2 மாசம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு குயிக்கா ஸ்மார்ட்டா இது ட்ரெயின் ஆகுமா. அதனால ட்ரெயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க சப்போஸ் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இண்டஸ்ட்ரியில AI எந்தெந்த விஷயத்துல ஆட்டோமேட்டடா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு இன்புட் நம்ம கொடுக்கணும் இல்லையா. இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் ரன் ஆகுது, இதுல இந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும், இந்த டைம்ல இதை கட் பண்ணணும், இந்த டைம்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்றதுக்கு சில இன்புட் கொடுக்கணும் இல்லையா. அந்த இன்புட்டை ஃபுல்லா கொடுத்து அதை ட்ரெயின் பண்றதுக்கு பேர் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயின் பண்றதுக்கு இதுக்கு 2 மாசம் போதுமா, 2 மாசம் ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்லைன்ல இது ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு சிமத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபீச்சரா பார்க்கப்படுது. என்னடா சொல்றீங்க, அப்ப இந்த ஏல எல்லாமே பாசிட்டிவா இதுல நெகட்டிவே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுலயும் ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா இதை உருவாக்குனது யாரு, ஒரு சைனீஸ் கம்பெனி இல்லையா. சோ இதை சைனீஸ் கம்பெனி உருவாக்குனதுனாலேயே இவங்க வெளியில இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி சீனால இருக்கிற டேட்டாவை உங்களோட சர்வர்ல கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. சீனால இருக்கிற எந்த ஒரு டேட்டாவையும் அவங்க பெருசா கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அதுல எக்கச்சக்கமான ஃபில்டரும் தான் செய்யறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சீனாவோட பிரசிடென்ட் பத்தி நீங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அது ப்ராப்பரா பதில் சொல்லாது. அங்க நடக்கிற சிஸ்டம்ஸ் பத்தி நீங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லாது. இந்த ஒரு கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் கேள்வியை கேளுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் தான் வைக்கும். சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா என்னதான் அமெரிக்கா எந்த ஒரு டெக்னாலஜியை இன்னும் கண்டுபிடிக்காம இருந்தாலும் அவங்க அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு AI கொண்டு வந்தாலும் அது உலகத்துக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு எல்லா இடத்துலயுமே காமனா தானே டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அமெரிக்கா இருந்தாலும் டேட்டாவை கொடுக்க தான் செய்யறாங்க, மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண தான் செய்யறாங்க. அப்படி இருந்தா தான் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், யூனிட்டி இருக்கும், எல்லாரும் ஈக்குவலா நாலேஜ் ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஆனா இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா சீனா மறுக்கிறாங்க, அவங்களோட டேட்டாவை கம்ப்ளீட்டா வெளியே விட மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி 100% நம்மளால நம்பி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்மளுக்கு வருது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த டீப் சீக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட டேட்டா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சைனாக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட டேட்டாவும் கிடைச்சிடும். அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க டேட்டா ஒன்னோட வெளியே லீக் ஆயிருக்காது இல்லையா. சோ இந்த எல்லா டேட்டாவை வச்சு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் இல்லையா.
இல்லையா? சோ இந்த ஒரு பயமும் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இப்ப கிரியேட் ஆகுது. ஆனா எனக்கு தான் இந்த மாதிரியான பயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜியை நம்ம வரவேற்க தான் செய்யணும். ஏன்னா இப்படி மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்தாதான் மோனோபோலி நினைச்சிட்டு இருக்க சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அது கூட போட்டி போட்டு இன்னமும் சீப்பா அவங்களோட சர்வீஸை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ டீப்சீக் இதுக்கப்புறம் எப்படி எவால்வ் ஆக போகுது, அதோட வளர்ச்சி கூட சேர்ந்து எப்படி ஜெமினி அண்ட் ஓப்பன் ஏஐ காம்படிட் பண்ண போறாங்க அப்படின்றத இனி வரும் காலங்களில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, tata, bye bye, see you.